ஹாய் ஃப்ரான்ஸ், வெல்கம் டு ட்ரெயினிங் ட்ரெஸ் பார்க்க அப்படின்னா தனுஷ் அண்ணாவோட ராய் திரைப்படத்தோட டே 3 பாக்ஸ் ஆஃபீஸ் பார்க்கலாம். ஸோ தனுஷ் அண்ணாவோட திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி 3 நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அண்ணாவோட ராய் திரைப்படம் 75 கோடி கிட்ட வசூல் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் இந்தியா சவுத் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க 70 crores மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ எக்ஸாக்டாக வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 75 crores தனுஷ் அண்ணாவோட ராய் திரைப்படம் 3 நாட்கள் அடிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் ராய் திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா Day 1, Day 2, Day 3 சேர்த்து மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 35 கோடிக்கு மேலே வசூல் பண்ணப்பட்டிருக்கு. Day 1ல் 12 கோடி நம்ம சொல்லியிருப்போம். ஸோ Day 3 வரைக்கும் பார்த்தா தனுஷனோட ராய் திரைப்படம் 35 கோடிக்கு மேலே வசூல் பண்ணப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் மட்டும். அதே மாதிரி வந்து பார்த்தா ஓவர்சீஸில் மட்டும் கிட்டத்தட்ட ராய் திரைப்படம் வந்து பார்த்தா 27 கோடிக்கு மேலே வசூல் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமாக வந்து தனுஷனோட ராய் திரைப்படம் ஓவராலாக வந்து பார்த்தா 3 days வந்து 75 crores கிட்ட வசூல் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்தை வந்து பல ட்ராக்கர்ஸ் அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் இந்தியாஸ் வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அமெரிக்காவில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $4,83,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. அங்கே வந்து டெட்பூல் தான் லீடிங்கில் இருக்குது. டெட்பூல் அண்ட் வால்வரின்ஸ் தான் வந்து பார்த்தா 20 கோடி அடிச்சிருக்கானுங்க இப்போ வரைக்குமே. ஸோ அவங்க தனுஷ் அண்ணா படம் வந்து 4.5 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. அதே மாதிரி கல்ஃப் கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா 1 million வந்து பார்த்தா ஏர்ன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் கிட்ட ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தா கேரளா, கர்நாடகா ரெண்டுமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கோடிக்கு மேலே வரும். அதே மாதிரி ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா மட்டும் சேர்த்திங்கன்னா ஒரு 7 crores மேலே வரும். ஸோ தனுஷ் அண்ணாவோட ராய் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா நெட்டில் இந்தியாவில் மட்டும் லைக் அதர் ஸ்டேட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா சவுத்தை தாண்டி நார்த்தில் பார்த்தீங்கன்னா அங்கே மட்டும் 1.5 கோடிக்கு மேலே வசூல் பண்ணப்பட்டிருக்கு மொத்தமாகவே. ஸோ நார்த்தில் வந்து தனுஷ் அண்ணாவோட ராய் திரைப்படம் கொஞ்சம் டவுனாக போயிட்டுருக்கு. டவுன் மீன்ஸ் அங்கே எப்பயுமே தமிழ் படம்னாலும் டவுனில் தான் போவோம், தெலுங்கு படம்னாலும் டவுனில் தான் போவோம். அங்கே வந்து ஹிந்தி படம் தான் பயங்கரமாக போவோம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 1.5 கோடி தான் வசூல் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அண்ணாவோட ராய் திரைப்படம் 3 நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா 75 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. அது Day 3ல் மட்டும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா Day 1, Day 2 பாக்ஸ் ஆஃபீஸ் Day 3 அதிகமாக இருக்குது. ஸோ Day 3 இஸ் பிகர் தான் Day 1, Day 2 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தனுஷ் அண்ணாவோட ராய் திரைப்படம் வந்து பார்த்தா சூப்பராக போயிட்டுருக்கு. இதே மாதிரி போச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தா இன்னும் இப்போ 3 daysல 75 crores வந்துச்சு. இன்னும் 4th day 5th daysனா கன்ஃபார்மாக 100 crores அடிச்சிடும். தனுஷ் அண்ணாவோட ஓவரால் பாக்ஸ் ஆஃபீஸ் 200 கோடி நம்ம டார்கெட் பண்ணியிருக்கோம். ஆனால் அட்லீஸ்ட் அந்த டார்கெட்டில் நம்ம ரீச் பண்ணிவிடுவோம் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலே நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் லைக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.